தருமபுரியில் தக்காளி விளைச்சல் மற்றும் வரத்து அதிகரிப்பால் விலை சரிவு. கிலோ 5 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை. திருச்சியில் வரத்து அதிகரிப்பால் சின்ன வெங்காயத்தின் விலை வீழ்ச்சி. வரி விதிப்பால் ஏற்றுமதியும் பாதிப்பதாக வியாபாரிகள் வேதனை. ஒட்டன்சத்திரம் அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாற்றுகள் யானைகளால் சேதம். அகழி அமைத்து யானைகளை தடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. தமிழக மீனவர்கள் 22 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த 23 நாட்களில் 72 தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. சிதம்பரம் அருகே புவனகிரி பேரூராட்சி 4வது வார்டில் இன்று மறு வாக்குப்பதிவு. பெரிய அளவில் ஆர்வம் காட்டாத வாக்காளர்கள். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் விதிக்கப்பட்ட இரவு நேர வாகன தடையை நீக்க கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கல் திட்டைகள் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிப்பு. 3000 ஆண்டுகள் பழமையானவை என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் தகவல். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் குடிநீர் சுத்திகரிப்பு கருவிகள் பழுது. குடிநீர் கிடைக்காமல் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி. கிருஷ்ணகிரி அருகே விளைநிலத்தில் தேங்கியுள்ள தண்ணீரால் 30 ஏக்கர் நெற்பயிர்கள் அழுகல். பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 14,148 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டுக்குள் ஒவ்வொரு வீட்டுக்கும் குழாய் வழி குடிநீரை கொண்டு செல்ல வேண்டும் என்று பிரதமர் மோடி கருத்தரங்கு ஒன்றில் தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சத்தில் சிறப்பு விமானத்தில் 182 இந்தியர்கள் டெல்லி வந்தடைந்துள்ளனர். பத்து 12ஆம் வகுப்புகளின் நேரடி பொதுத் தேர்வுகளை ரத்து செய்ய கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மத்திய பிரதேசத்தில் இன்று காலை 4:53 மணிக்கு நிலநடுக்கம் உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 3.5 பதிவானது. உக்ரைனில் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களை கைப்பற்றும் முனைப்பில் ரஷ்யா தீவிரம் காட்டி வருகிறது. ரஷ்ய படைகள் கார்கிவ் நோக்கி எல்லையை தாண்டி வருவதாக உக்ரைனிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். உக்ரைன் போரில் ஏற்படும் உயிரிழப்பிற்கும் அழிவுக்கும் ரஷ்யாதான் காரணம் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார். உக்ரைன் நாட்டில் தாக்குதல் நடத்தும் ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடக்கும் போரில் பிற நாட்டினர் யாராவது தலையிட்டால் அவர்கள் இதுவரை சந்திக்காத அழிவுகளை சந்திக்க நேரிடும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைன் போர் எதிரொலியால் 8 ஆண்டுகளுக்கு பிறகு கச்சா எண்ணெய் விலை மீண்டும் $100 தொட்ட நிலையில் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயர வாய்ப்புள்ளது. உக்ரைனில் இந்தியர்களை மீட்க சென்ற ஏர் இந்தியா விமானம் போர் தொடங்கியதால் தரையிறங்காமல் பாதியில் திரும்பியது.
உக்ரைனில் ரஷ்யாவின் ராணுவ தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள கனடா அரசு அதன் படைகளை திரும்ப பெறுமாறு வலியுறுத்தியுள்ளது. இந்தியா இலங்கை இடையேயான முதல் 20 ஓவர் போட்டி இன்று மாலை லக்னோவில் தொடங்குகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கல் திட்டைகள் மற்றும் முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வன்னியம்பட்டி சத்திரப்பட்டி சாலையின் மேற்கு பகுதியில் பேச்சிலா கிராமமான அரசியார்பட்டி பகுதியில் நடத்தப்பட்ட கள ஆய்வில் புதுக்குளம் கண்மாய் தென்கலங்கு அருகில் 3000 ஆண்டுகள் பழமையான கல்திட்டை, முதுமக்கள் தாழிகள், குத்துக்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இறந்தவர்களின் நினைவாக எலும்புகளை சேகரித்து அத்தோடு ஈமம் புருக்களையும் தாழியில் வைத்து அடக்கம் செய்வது வழக்கம். இதை சுற்றி கற்களை கொண்டு கல்திட்டை, கற்பதுக்கை, குத்துக்கள் போன்றவற்றை அமைப்பர். அரசியார்பட்டியில் செம்மண் நிலத்தின் மேற்பரப்பில் அருகருகே புதைந்த நிலையில் சிறிய அளவிலான 3 முதுமக்கள் தாழிகள், 1 முதல் 3 அடி வரை உயரமுள்ள சில பலகை கற்கள் தாழிகள் இருக்கும் பகுதியில் தனித்தனியாக காணப்படுகின்றன. மேலும் 3 மீட்டர் உயரமுள்ள ஒரு குத்துக்கள் ஒன்றும் கீழே சாய்ந்த நிலையில் உள்ளது. சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இங்கு மேற்பரப்பிலும் பாறைகளிலும் இரும்பு தாதுக்களும் குழல் ஆதண்டை என்ற மூலிகை தாவரமும் காணப்படுகின்றன. காரைக்காலைச் சேர்ந்த 13 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றுள்ள சம்பவம் மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கோட்டிச்சேரிமேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த வீரமணி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 23ஆம் தேதி 13 மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு சென்றனர். இன்று அதிகாலை கோடியக்கரைக்கு தென்கிழக்கு இந்திய எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது இலங்கை கடற்படையினர் படகுடன் 13 மீனவர்களையும் சிறைப்பிடித்து சென்றுள்ளனர். காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரிமேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த செல்வமணி, ரமேஷ், திலீபன், சுரேஷ் மற்றும் 13 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 13 மீனவர்கள் மற்றும் விசைப்படகையும் விரைவாக மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க மத்திய மாநில அரசுகளுக்கு காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு விசைப்படகு மற்றும் 9 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதால் மீனவர்கள் கவலையில் உள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு விசைப்படகும் அதிலிருந்த 9 மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அதிலிருந்த 9 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை மீனவர்களை கைது செய்யப்பட்டு வருவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சியில் சின்ன வெங்காயத்தின் விலை குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருச்சி பழைய பால்பண்ணை அருகே உள்ள வெங்காய மண்டிக்கு பெரம்பலூர், துறையூர், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, கர்நாடகா, மைசூரிலிருந்து நாள் ஒன்றுக்கு 300 டன் சின்ன வெங்காயம் வருகிறது. கடந்த ஒரு வார காலமாக வெங்காயத்தின் விலை கடுமையாக குறைந்து வந்த நிலையில் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்ற வெங்காயம் தற்போது 15 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சின்ன வெங்காயத்தின் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அதனை வாங்க வியாபாரிகள் ஆர்வம் காட்டவில்லை என கூறப்படுகிறது. மேலும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய அதிக வரி விதிக்கப்படுவதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதே நிலை தொடர்ந்தால் ஏராளமான விவசாயிகள் நஷ்டமடைய வாய்ப்புள்ளதாகவும் வெங்காயத்தின் விலை கடுமையாக உயரும் எனவும் கூறப்படுகிறது. எனவே இதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருச்சி வெங்காய தரகு மண்டி மொத்த வியாபாரிகள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. கிருஷ்ணகிரி அருகே 30 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட புதிய ரக நெல் பயிர் கருகி அழுகியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டணம், பையூர், திம்மாபுரம், அவதானப்பட்டி, பெரியமூத்தூர், கங்கலேரி, தின்னக்கழனி, மூங்கில்புதூர், செம்மடமூத்தூர், சூளகிரி போன்ற இடங்களில் சுமார் 25,000 ஹெக்டேர் பரப்பளவில் ஆண்டுதோறும் இருபோக நெல் சாகுபடி செய்யப்படுகிறது.
அந்த வகையில் மூங்கில்புதூர் கிராமத்தில் விவசாயிகள் சுமார் 30 ஏக்கரில் அதிக மகசூல் பெறும் வகையில் வேளாண் துறை அலுவலர்கள் அறிவுரைப்படி புதிய ரக நெல் விதையான இந்தூஸ் 522 என்னும் புதிய ரக நெல் விதையை வாங்கி நடவு செய்துள்ளனர். வழக்கமாக நடவு செய்த 25 நாட்களில் நன்றாக வேறுபடுத்தி நெற்கதிர்கள் வளர்ந்துவிடும் நிலையில் இந்த புதிய ரக நெல் விதை 25 நாட்களுக்கு மேலாகியும் வேறு பிடிக்காமல் கருகி அழுகி போயுள்ளது. முதல் போக சாகுபடி மழையால் பாதிக்கப்பட்ட நிலையில் இரண்டாம் போக நெல் சாகுபடியில் புதிய ரக நெல் விதை கருகி அழுகிவிட்டதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதிய ரக நெல் பயிரால் ஏற்பட்ட நஷ்டத்துக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமூக பொறுப்புகள், அன்றாட வாழ்வியல் சிந்தனைகள் குறித்து புதுயுகம் தொலைக்காட்சி புதுயுகம் இளம்படை வீரர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. அந்த வகையில் விதை நடவுகள் குறித்து பயிற்சி பெற்ற புதுயுகம் இளம்படை வீரர் சுதிக்ஷா தனது வீட்டில் சங்கு பூச்செடியை நடவு செய்து விதைக்கும் வழிமுறைகள் குறித்து எடுத்துரைக்கிறார். வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சுதிக்ஷா. நான் புதுயுகத்தின் இளம்படையிலேருந்து வந்திருக்கேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு சங்கு பூச்செடி விதைக்கிறத காமிக்க போறேன். இதான் தொட்டி. இதுல நான் இந்த மண்ணு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓவராலா கட்டியாவே இருக்கக்கூடாது. அதை நான் கொஞ்சம் ஓட்டை போட்டுக்கிறேன். ஒரு 4 ஓட்டை மாதிரி போட்டுக்கிறேன். இந்த விதைய உள்ள போட்டுட்டேன். இப்போ போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டிலே செஞ்ச உரம் அந்த உரத்தை மேலே போட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா வீட்டிலே செஞ்ச உரம்னால அதை நல்லா மேலே போட்டுக்கிறேன். மேலே போட்டுட்டேன். இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சங்குப்பூ செடி விதைக்கிறத அழகா காமிச்சிட்டேன். சிதம்பரம் அருகே புவனகிரி பேரூராட்சி 4வது வார்டு வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதானதால் இன்று மறு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள புவனகிரி பேரூராட்சிக்கு நடந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் கடந்த 22ஆம் தேதி எண்ணப்பட்டது. அப்போது புவனகிரி பேரூராட்சியின் 4வது வார்டில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதானது. தொழில்நுட்ப வல்லுநர்கள் பல மணி நேரம் போராடியும் வாக்குப்பதிவு இயந்திரத்தை சீரமைக்க முடியவில்லை. இதையடுத்து புவனகிரி பேரூராட்சி 4வது வார்டுக்கு மறு தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி இன்று காலை 7 மணிக்கு மறு வாக்குப்பதிவு தொடங்கி நடந்து வருகிறது. பேரூராட்சிக்குட்பட்ட 4வது வார்டு திருவள்ளுவர் நகரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அந்த வாக்குச்சாவடியிலேயே வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு உடனேயே முடிவுகளை அறிவிக்கப்பட உள்ளதாக தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரியில் தக்காளி விளைச்சல் மற்றும் வரத்து அதிகரிப்பால் விலை சரிந்து கிலோ 5 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, பஞ்சப்பள்ளி, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக தக்காளி விளைச்சல் அதிகரித்துள்ளது. சந்தைகளில் தக்காளி வரத்து அதிகரித்து விலை குறைந்துள்ளது. கிலோ 15 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி தற்போது 5 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 450 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 25 கிலோ எடை கொண்ட பெட்டி 125 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் அடிமட்ட விலைக்கு வாங்கி செல்வதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒட்டன்சத்திரம் அருகே உணவு தேடி அலைந்த யானை கூட்டம் ஒன்று தனியார் நாற்று பண்ணைக்குள் புகுந்த நிலையில் பல லட்சம் மதிப்பிலான நாற்றுகள் சேதமடைந்தன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள சத்திரப்பட்டி, தாசரிப்பட்டி பகுதியில் நாற்று பண்ணை வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நாற்று பண்ணையில் மரங்கள், செடி வகைகள், கொடி வகைகள் என அனைத்து வகையான நாற்றுகளும் தயார் செய்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் நள்ளிரவில் புகுந்த யானை கூட்டம் ஒன்று சோலார் மின் வேலிகளையும் கேட்டுகளையும் சேதப்படுத்திவிட்டு பண்ணைக்குள் இருந்த பல லட்சம் மதிப்பிலான நாற்றுகளை சாப்பிட தொடங்கியுள்ளன.
இதனால் நாற்றுகள் சேதமடைந்துள்ளன. எனவே வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து அகழி அமைத்து யானைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரின்றி நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு நாள் ஒன்றுக்கு சுமார் உள் மற்றும் புற நோயாளிகள் என சுமார் 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து செல்கின்றனர். இங்கு சில மாதங்களாக குடிக்க குடிநீரின்றி நோயாளிகளும் பொதுமக்களும் பெரும் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மருத்துவமனையின் புற நோயாளிகள் பிரிவின் அருகே உள்ள சுத்திகரிக்கப்படும் குடிநீர் கருவிகள் உள்ளிட்ட 5 கருவிகள் பழுதடைந்துள்ளன. இது மட்டுமல்லாமல் மருத்துவமனையில் நீண்ட நாட்கள் தங்கி சிகிச்சை பெற்று வரும் பல நோயாளிகள் குளிப்பதற்கும் கழிவறை சென்று கால் கழுவுவதற்கும் அவ்வப்போது தண்ணீரின்றி மிகவும் துன்பப்படுகின்றனர். குறிப்பாக பெண் நோயாளிகள் பாடு மிகவும் கஷ்டமாக உள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் அரியலூர் மாவட்ட கூடைப்பந்து கழகம் சார்பில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி நடைபெற்று வருகின்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் அரியலூர், கடலூர், கும்பகோணம், திருவாரூர், கரூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து 14க்கும் மேற்பட்ட அணிகள் போட்டியில் பங்கேற்றனர். இதில் இறுதிப் போட்டியில் கரூர் அணி வத்தலக்குண்டு அணியை 84க்கு 76 என்ற புள்ளி கணக்கில் வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி கோப்பையை வழங்கி பாராட்டினார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கொடநாடு பகுதியில் வாகனத்தை மறித்த சிறுத்தையின் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள சாலைகளில் அவ்வப்போது வன விலங்குகள் சாலையை கடந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள சாலையில் செல்லும் வாகனத்தை மறித்து சிறுத்தை ஒன்று தாக்க முயற்சி செய்துள்ளது. சிறுத்தை சாலையை ஒட்டியுள்ள புதரில் மறைந்து கொண்டு திடீரென மீண்டும் வாகனத்தை தாக்க முயற்சி செய்கிறது. பின்னர் வனப்பகுதிக்குள் சென்று விடுகிறது. இந்த காட்சிகள் வாகனத்தில் இருந்த நபர் ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இது தற்போது வைரலாகி வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில் மாதாந்திர உண்டியல்கள் எண்ணும் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் 87,03,958 ரூபாய் ரொக்கமும் 153 கிராம் தங்கமும் 1,870 கிராம் வெள்ளியும் 58 வெளிநாட்டு கரன்சிகளும் காணிக்கையாக கிடைத்துள்ளன. உண்டியல் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து முன்னிலையில் திறக்கப்பட்டு உதவி ஆணையர்கள் மேற்பார்வையில் எண்ணப்பட்டது. இப்பணியில் கோயில் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபட்டனர். திருமயம் அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வி லட்சுமிபுரத்தில் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. சிறிய மாடு, பெரிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 44 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாட்டு வண்டிக்கு 9 கிலோமீட்டரும், சிறிய மாட்டு வண்டிக்கு 7 கிலோமீட்டர் எல்கை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் பரிசாக 15,001 ரூபாயை புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கே. புதுப்பட்டி கே. அம்பாள் காளை வெற்றி பெற்றது. சாலையில் துள்ளி குதித்து போட்டி போட்டு சீறி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலை நெடுகிலும் இருபுறங்களிலும் ஏராளமான பொதுமக்கள் நின்று கண்டு ரசித்தனர். ராமேஸ்வரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் 108 அடியில் அனுமன் சிலை அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அடுத்த ஒலைக்குடா பகுதியில் டெல்லியைச் சேர்ந்த தொழிலதிபர் நிகில் நந்தா ஜென்சி நந்தா அறக்கட்டளையுடன் இணைந்து இந்தியாவில் உள்ள 4 திசைகளிலும்
அனுமன் சிலையை நிறுவ முடிவு செய்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2010ஆம் ஆண்டு முதன்முதலாக சிம்லாவிலும், இரண்டாவது சிலையாக குஜராத் மாநிலத்தில் 2016ஆம் ஆண்டிலும், தற்போது மூன்றாவது சிலையாக ராமேஸ்வரத்தில் 100 கோடியில் 108 அடிகளில் அனுமன் சிலை அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டியுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அனுமன் பக்தர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனச்சாலையில் விதிக்கப்பட்ட இரவு நேர வாகன போக்குவரத்து தடையை நீக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட 2 இடையீட்டு மனுக்கள் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. நல்லதொரு தீர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் தாளவாடி மலைப்பகுதி மக்கள் காத்துள்ளனர். தமிழக கர்நாடக எல்லை காரப்பள்ளம் அருகே யானையிடம் தகராறு செய்யும் நபரின் காட்சிகள் வெளியாகியுள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் வனப்பகுதி வழியாக திண்டுக்கல்லில் இருந்து பெங்களூரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. இந்த நெடுஞ்சாலையின் ஓரமாக யானை ஒன்று நின்று கொண்டிருந்தது. இந்நிலையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அந்த யானையின் அருகில் சென்று ஏதோ பேசியபடி படுத்துக் கொண்டார். இதனால் கோபமடைந்த யானை அந்த நபரை தாக்க வந்துள்ளது. இதை கண்ட அங்கிருந்த வாகன ஓட்டிகள் சத்தம் எழுப்பவே யானை தாக்காமல் காட்டுக்குள் சென்றது. இந்த காட்சிகள் அங்கிருந்த வாகன ஓட்டி ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் அந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் கர்நாடகாவைச் சேர்ந்த வழிபோக்கன் என்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் தெரியவந்தது. இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோயில் மாசிமக திருவிழா நிறைவை ஒட்டி மனோன்மணி சமேத சந்திரசேகர சுவாமி எழுந்தருளி ஊஞ்சல் திருவிழா நடைபெற்றது. கடந்த 29ஆம் தேதி தொடங்கிய தேரோட்டமானது ஊஞ்சல் திருவிழாவுடன் நிறைவு பெற்றது. இதையொட்டி மனோன்மணி சமேத சந்திரசேகர சுவாமி எழுந்தருளி ஊஞ்சல் திருவிழா நடைபெற்றது. நாதஸ்வர இன்னிசையுடன் ஓதுவார்கள் தேவார பதிகாரங்கள் பாடினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல்லில் வலிமை படத்தை காண ரசிகர்கள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்த நிலையில் திரையரங்கின் நுழைவாயில் திறக்கப்படாததால் கதவிற்கு நாட்டு வெடி வைத்து தகர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். நடிகர் அஜித் நடிப்பில் இன்று உலகளவில் வெளியாகியுள்ள வலிமை திரைப்படத்தை காண தமிழகம் முழுவதும் அவரது ரசிகர்கள் போட்டி போட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாமக்கல் KS திரையரங்கில் அதிகாலை 4 மணிக்கு திரையிட வேண்டிய முதல் காட்சி திரையிட தாமதமானதால் ரசிகர்கள் கோபமடைந்தனர். இதனால் ரசிகர் ஒருவர் தியேட்டரின் நுழைவாயிலில் நாட்டு வெடியை கட்டி வெடிக்க முயன்றார். இதனை அறிந்து வந்த காவல்துறையினர் நாட்டு வெடியை அகற்ற முயன்றனர். இதையடுத்து ரசிகர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆனால் போலீசாரையும் மீறி ரசிகர்கள் சுவர்கள் மீது ஏறி குதித்தும் வெளியேறும் கதவின் மேல் ஏறியும் உள்ளே சென்றனர். தமிழகத்தில் நில அபகரிப்பு தொடர்பாக சிறப்பு நீதிமன்றங்களில் நடைபெற்று வந்த 864 வழக்குகளை மாஜிஸ்திரேட் நீதிமன்றங்களுக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பவர் நில அபகரிப்பு தொடர்பான வழக்குகள் நெடுநாட்களாக நிலுவையில் இருந்து வருவதாகவும் அந்த வழக்கை விரைந்து முடிக்க உத்தரவு பிறப்பிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதையடுத்து இவ்வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி MR ஷா தலைமையிலான அமர்வில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் நில அபகரிப்பு தொடர்பாக சிறப்பு நீதிமன்றங்களில் நடைபெற்று வந்த 864 வழக்குகள் மாஜிஸ்திரேட் நீதிமன்றங்களுக்கு மாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டது. பேரம்பாக்கத்தில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பில் இருந்த 5 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு இடங்கள் மீட்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அடுத்த பேரம்பாக்கம் பஜார் வீதியில் உள்ள 5 கோடி மதிப்புள்ள அரசு இடம் ஒன்று சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கடைகள் கட்டி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வந்துள்ளது. இதனால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்த நிலையில் கடைகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது.
இதையடுத்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பின் ஜான் வர்கீஸ் உத்தரவின் பேரில் பொதுப்பணித்துறையினர், வருவாய்த்துறையினர், வட்டார வளர்ச்சித்துறையினர் ஆகியோர் காவல்துறையின் பாதுகாப்போடு ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். திருச்சி கொட்டப்பட்டு பகுதியில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் ஊழியர் ஒருவர் படுகாயமடைந்தார். திருச்சி கொட்டப்பட்டில் அரசு நிறுவனமான ஆவின் பால் பண்ணை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதீத வெப்பம் காரணமாக அங்கிருந்த பாய்லர் ஒன்றில் இணைக்கப்பட்டிருந்த ஆயில் குழாய் வெடித்து சிதறி தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பணியிலிருந்த புத்தூசி என்ற ஒப்பந்த ஊழியர் உடல் முழுவதும் தீக்காயம் ஏற்பட்டு படுகாயமடைந்தார். இதையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து செயல்பட்டு தீயை அணைத்தனர். இச்சம்பவம் குறித்து KK நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூரில் கிராம மக்கள் ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம் நடத்தினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே துளாரங்குறிச்சி கிராம மக்கள் ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். இருப்பினும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் கோபமடைந்த மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். சென்னை YMCA திடலில் நடைபெற்று வரும் 45வது புத்தக கண்காட்சியில் தேச தலைவர்கள் பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் பிரத்யேக புத்தக அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய விடுதலை நாள் 75வது வருட கொண்டாட்டம், பாரதியார் நூற்றாண்டு நினைவு வருடம், வ.உ. சிதம்பரம் 150வது பிறந்தநாள் விழா ஆகியவற்றை சிறப்பிக்கும் வகையில் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டியவற்றை புத்தகங்கள் எடுத்துக் கூறுவதாக தெரிவிக்கிறார் வாசகர் ஒருவர். எங்க கிட்ட எல்லாமே நிறைய புக்ஸ் இருக்கு. பாரதியார் பத்தி அவருடைய போயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று வயதாகி, அதாவது கிழப்பருவம் எய்தி வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அதாவது நம்ம சும்மாவே எப்பாவது உட்கார்ந்துருக்க கூடாது, ஏதாவது சமுதாயத்திற்காக வேண்டி செய்யணும். நம்ம குடும்பம் முன்னேறினா மட்டும் போதாது, சமுதாயம் முன்னேறுகிறது, அதில் நம்மளுடைய பங்கு என்ன? இது என்னுடைய கேள்வி எப்பொழுதுமே. ஸோ இங்கே வந்து நம்ம பாரதியார்னாலே அது ஒரு அட்ராக்ஷன் தான் இல்லைங்களா? நம்மளுடைய சுதந்திர எவ்வளவு பேர் பாடுபட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம 75வது சுதந்திர இந்தியாவில் காலடி எடுத்து வைத்து நம்ம எல்லாம் சுதந்திரமா இங்க எல்லாம் என்ன வேணா பேசலாம், நம்ம நாட்டில் என்ன வேணா எங்க வேணா சுத்தலாம். ஸோ பாதுகாப்பு எல்லாமே நல்லா தான் இருக்கு. அதனால இந்த இவங்களுடைய தேச தலைவர்களுக்கு நம்ம ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படின்னா அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் படிங்க. சின்ன குழந்தைங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இளைஞர்கள் வரலாறு சார்ந்த புத்தகங்கள் படிப்பது முக்கியம் எனவும் அதனால் நாட்டின் வரலாற்றை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கின்றனர். எவ்ரி இயர் இந்த புக் ஃபேருக்கு வரும்போது ஒரு வாட்டி ஒரு மாதிரி தோணும். சின்ன வயசுலலாம் வந்து வரும்போது வெறும் அந்த காமிக்ஸ் இந்த ரிலேட்டடாக கதை புக் மாதிரி படிக்கிறது தோணும். இப்போப்போ கொஞ்சம் நிறைய இந்த ஹிஸ்ட்ரி, இந்த நம்மளுடைய நாட்டுக்காக போராடி தங்களுடைய உயிரை கொடுத்த அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்கள பற்றிலாம் படிக்கணும்னு வந்து ஆர்வம் வந்து உண்டாகுது. படிக்கிறது அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது, முக்கியமானது. பல விஷயங்களை நம்ம வந்து அதுலேருந்து தான் கற்றுக்குறோம். மெயினாக இந்த வரலாறு அப்படின்றது நம்மளுடைய பழமையான இந்த நம்மளுடைய ஹிஸ்ட்ரி பற்றியே தெரிஞ்சுக்கலன்னா வேறு எதை பற்றி படிக்கிறது? ஏன்னா நம்ம எப்படி வந்தோம், இந்த நாடு எப்படி உருவாச்சு, இந்த நாட்டுக்கு எத்தனை பேர் வந்து தங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சுருக்காங்க, இந்த இடத்துல நம்ம நிற்கிறதுக்கு யார் யார் காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்றத படிக்கிறதுக்கு தான் இந்த ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாமே. இம்மாதிரியான புத்தகங்கள் மக்களை வளர்ப்பதில் பெரும் பங்கு வகிப்பதாக கூறுகிறார் வாசகர் ஒருவர். இந்த வரலாறு புத்தகங்கள் வந்து நம்மளை வளர்க்கறதுல மிக மிக முக்கியமான பங்கு வகிக்குதுன்றதை நான் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ பாரதியார் ஆகட்டும், இல்லை பாரதிதாசன் ஆகட்டும், இல்லை கண்ணதாசன் ஆகட்டும், இன்னைக்கு வாலி வரைக்கும் சரிதான். இப்போ பெண்களை பற்றி பேசாத எந்த கவிஞர்களும் இல்லை, பெண் விடுதலை பற்றி பேசாதவங்களும் எந்த கவிஞர்களும் இல்லை. இப்போ இந்த பெண் விடுதலை பற்றி பேசுறதுனால மட்டும் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த பெண் விடுதலை பேசப்படுறதுனால, இந்த ஆண்கள் பெண் விடுதலை பற்றி பேசுறதுனால பெண்கள் வந்து அவங்களோட கட்டடங்கி இருக்காங்க இல்லையா, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த புத்தகங்களும் இந்த கவிஞர்களும் ரொம்ப ரொம்ப பெருந்துணையாக இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
இந்திய விடுதலையில் முக்கிய பங்காற்றிய தலைவர்கள் பற்றிய புத்தகங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் கடையின் உரிமையாளர். பாரதி முதற்கொண்டு வஉசி முதற்கொண்டு மற்றும் எத்தனை இந்திய விடுதலை போராட்டத்திற்காக போராடினார்களோ அவர்களுடைய அருமை பெருமைகளை இளம் தலைமுறையும் மாணவர்களும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அது புத்தக வடிவில் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் தேசத் தலைவர்கள் சிறப்பு அரங்கம் என்ற அரங்கத்தின் கீழ் 2 அரங்கம் அமைத்து இந்த நூலாக்கங்கள் முழுவதும் அரங்கு முழுவதுமே சிறப்பு புத்தகங்களாக இடம்பெற்றிருப்பது வாசகர்களுக்கு அரும்பெறும். நமது விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் பற்றி தெரிந்து கொள்ள இம்மாதிரியான அரங்குகள் பேருதவி புரிகின்றன. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழகம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாரமங்கலம் அடுத்துள்ள பவளதானூர் கிராமத்தில் உள்ள விவசாய கிணற்றில் விழுந்த கன்றுக்குட்டியை ஓமலூர் தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகாவில் உள்ள தாரமங்கலம் ஒன்றியத்தில் உள்ளது பவளத்தானூர் கிராமம். இந்த கிராமத்தில் வசித்து வரும் தேவேந்திரன் என்பவருக்கு சொந்தமான பசுமாடு மற்றும் கன்றுக்குட்டியை விவசாய நிலத்தில் மேய்ச்சலுக்காக விட்டுள்ளார். இந்நிலையில் விவசாய நிலத்தில் இருந்த கிணற்றில் எதிர்பாராத விதமாக கன்றுக்குட்டி விழுந்துள்ளது. இதையடுத்து இதுகுறித்து தேவேந்திரன் ஓமலூர் தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலை அடுத்து விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் சுமார் 140 அடி ஆழமுள்ள கிணற்றில் விழுந்த கன்றுக்குட்டியை உயிருடன் மீட்டனர். கன்றுக்குட்டியை உயிருடன் மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். அருப்புக்கோட்டை அருகே காரியப்பட்டி பேரூராட்சி 12வது வார்டில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர் ஒருவர் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கறி விருந்து கொடுத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே காரியப்பட்டி பேரூராட்சி 12வது வார்டில் அதிமுக சார்பில் கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்ட திருமதி சத்யபாமா தாமோதர கண்ணன் என்பவர் 487 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதையடுத்து அவர் வார்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கறி விருந்துக்கு அழைத்துள்ளார். இது அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. வினோத் இயக்கத்தில் அஜித் நடித்த வலிமை திரைப்படம் உலகமெங்கும் உள்ள திரையரங்குகளில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. அந்த வகையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் உள்ள திரையரங்குகளில் வலிமை திரைப்படம் திரையிடப்பட்டது. அதிகாலை முதலே திரையரங்குகள் முன்பு கூடிய அஜித் ரசிகர்கள் மேளதாளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பார்வதி திரையரங்கில் வலிமை திரைப்பட சிறப்பு காட்சி காலை 4 மணிக்கு திரையிடப்பட்ட நிலையில் அஜித் ரசிகர்கள் 2 மணி முதலே திரையரங்கு முன்பு குவிந்தனர். ஆட்டம் பாட்டம் என வெடி வெடித்து அஜித் ரசிகர்கள் கொண்டாடினர். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி திரையரங்குகளில் 4 மணி சிறப்பு காட்சிகள் இல்லாததால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். இந்நிலையில் காலை 7 மணி காட்சிக்கு ரசிகர்கள் குவிந்தனர். 2.5 ஆண்டுகளுக்கு பின் அஜித்தின் வலிமை திரைப்படம் வெளியானதால் ரசிகர்கள் அஜித்தின் கட்டவுட்டுகளுக்கு பால் அபிஷேகம் செய்தும் மகிழ்ச்சியடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் வலிமை திரைப்படத்தின் முதல் காட்சியை பார்ப்பதற்காக அதிகாலை 4 மணிக்கே அவரது ரசிகர்கள் திரையரங்குகள் முன்பு குவிந்தனர். திரையரங்குகளின் வாயிலில் வாழை மரம் கட்டி பட்டாசுகள் வெடித்தும் அஜித்தின் கட்டவுட்டுக்கு பால் அபிஷேகம் செய்தும் மேளதாளங்களுடன் நடனமாடி ரசிகர்கள் கொண்டாடினர். திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்திற்கு வந்த எர்ணாகுளம் விரைவு ரயிலில் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்யும் பணியில் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் ஈடுபட்டனர். அப்போது பயணிகள் 3 பேரின் உடைமைகளை சோதனையிட்டனர். அதில் வளையல், நெக்லஸ், ஆரம், மாலை, நெத்திச்சுட்டி உள்ளிட்ட 6.8 கிலோ எடை உள்ள தங்கம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றின் சந்தை மதிப்பு சுமார் 3 கோடி ரூபாய் இருக்கும் என தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக திருச்சி அண்ணாநகர் ஹவுசிங் போர்டைச் சேர்ந்த அருணன், வட மாநிலத்தைச் சேர்ந்த அனிர்பன் முகர்ஜி, பிரதீப் முகர்ஜி ஆகிய 3 பேரையும் கைது செய்து போலீசார் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
நெல்லை மாவட்டம் பழவூர் அருகே சிதம்பரபுரத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் போராட்டம் செய்து வருகின்றனர். சிதம்பரபுரம் கிராமத்தில் குடிநீர், தெருவிளக்கு, வீட்டு வரி, ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்க மறுக்கும் ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து அப்பகுதி மக்கள் மற்றும் பள்ளி மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் 10வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே கூழையார் கிராமத்தில் ஆலிவ் ரெட்லி ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. கூழையார், கொட்டையமேடு, வானகிரி ஆகிய கிராமங்களில் வனத்துறையின் ஆமை குஞ்சுகள் பொறிப்பகம் செயல்பட்டு வருகிறது. இவ்வாண்டு கூழையார் கடல் பகுதியில் ஆலிவ் ரெட்லி ஆமைகள் இட்ட சுமார் 2000 முட்டைகள் பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் கடலில் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவை வளர்ந்து மீண்டும் 8 ஆண்டுகள் கழித்து இனப்பெருக்கத்திற்காக இதே கடற்பகுதிக்கு வரும் என சீர்காழி வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரியில் மாவட்ட நிர்வாகத்தால் படகு சவாரி தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை பாடி பகுதியைச் சேர்ந்த சிலர் பழவேற்காடு பகுதிக்கு 2 படகுகளில் சுற்றுப்பயணம் சென்றுள்ளனர். அவர்களில் செல்வராஜ், கதிரவன் ஆகிய இருவர் நீரில் எதிர்பாராத விதமாக விழுந்துள்ளனர். அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். இதனிடையே படகு சவாரி தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் நடந்துள்ள இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல்லைச் சேர்ந்தவர் வைரமுத்து. இவர் தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் திண்டுக்கல்லில் இருந்து கோவைக்கு சென்றுள்ளார். பழனி புறநகர் சாலையில் சென்றபோது முன்னால் சென்ற காரின் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் சம்பவ இடத்திலேயே வைரமுத்து உயிரிழந்தார். அவரது நண்பர் படுகாயங்களுடன் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து நடந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வேலம்பட்டி கிராமத்தில் சின்ன மாதையன் என்பவர் குடியிருந்து வருகிறார். அவர் வெளியே சென்றிருந்த சமயம் அவரது குடிசை வீடு தீப்பிடித்தது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் வருவதற்குள் அடுத்தடுத்த வீடுகள் தீப்பிடித்ததில் 70,000 ரூபாய் ரொக்கம் உட்பட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமாகின. சம்பவம் குறித்து நாகரசம்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான உப கோவில்களுக்கு மாதந்தோறும் உண்டியல் எண்ணும் பணி நடைபெறும். அந்த வகையில் அதிகாரிகள் முன்னிலையில் அண்மையில் உண்டியல் எண்ணப்பட்டது. அந்த எண்ணிக்கையில் வருமானமாக 69,150,000 ரூபாய் பணம் மற்றும் 680 கிராம் தங்கம் கிடைத்தன எனவும் 1 கிலோ வெள்ளி, 168 அயல்நாட்டு பணம் கிடைத்தன எனவும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.